ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கிராண்ட் ட்ராகன் 40க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 5/5/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் கிராண்ட் ட்ராகனுக்கான நம்பர்ஸ் டெய்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எக்ஸாம்பிள் நேற்றுக்கான ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அதாவது வியாழக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். வியாழக்கிழமை 4/4/2024 இதில் வந்து நம்ம ஃபுல் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சல்ட் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டுமே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அப்படி இல்லாட்டினா சார்ட்டர் கன்சல்டேஷனாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த மூணுமே வந்து தனித்தனி நம்பர்ஸ் நண்பா. அதனால் இதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம், அல்லது 2 எடுக்கலாம், அல்லது 3 சேர்த்து எடுக்கலாம். அப்படி எடுத்தால் நம்மளால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படி இல்லாட்டினா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 2 போர்டுக்குள்ளே எதுலையாவது ஒன்றில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேம் ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காமன் நம்பர், அதோட நம்ம இல்லாத நம்பர், இந்த 2 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். காமன் நம்பர், இல்லாத நம்பர். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துடலாம். M = என்னென்ன சீரியல் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பா. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 7101 இருக்குது. செகண்ட் ப்ரைஸில் வந்து 8271 இருக்குது. தேர்ட் ப்ரைஸில் வந்து 1425 இருக்குது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 0 1 2 3 இல்லை, அப்போ நம்ம 3 எடுத்துக்கலாம். 4 5 6 இல்லை, அப்புறம் 7 8 9 இல்லை, 3 6 9 இல்லை நண்பா. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான R. ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 6 9 இல்லை. இப்போ காமன் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 இங்கே இருக்குது. அப்போ C = 7. 1 1 இருக்குது. 0 0 இல்லை, ஸோ 1 எடுத்தாச்சு. 8 இல்லை, 2 இருக்குது. 7 எடுத்தாச்சு, 1 எடுத்தாச்சு. அவ்வளோதான் நண்பா. நம்மளுக்கு காமன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 712 கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான R. இப்போ இந்த 2 பெயர்ஸை எடுத்தாலே நம்மளால் மேக்ஸிமம் இந்த ட்ராவில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நம்ம இதை கீழே கொண்டு வந்துடலாம். G1 படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு 712 369. மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய 712 வந்து இது வந்து நம்மளுடைய காமன், இது நம்மளுடைய மிஸ்ஸிங், இது நம்மளுடைய ரிமைனிங். இப்போ நம்ம இந்த 3 நம்பரை தான் இந்த ட்ராவுக்கான செட்டுகளாக கொண்டு வர போகிறோம். இந்த செட்டுகளாக கொண்டு வர நினச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு 0 4 5 8 = 4085 எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பா. 4085 இதுதான் இந்த ட்ராவுடைய 4D. 40 85ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ ரெண்டாவதாக ஒரு செட்டை எடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 71639 = 712 R 369 R. ஸோ ஒரே ஒரு செட்டு நம்மளுக்கு வந்து 4085 கிடச்சிருக்கு. அதோட நம்மளுக்கு அடுத்த செட்டாக நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு 10 செட்டு, இதிலேருந்து ஒரு 10 செட்டு கிடச்சிருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு 21 செட்டு கிடச்சிருக்கு. 21 செட்டு வருது. ஸோ ஒரே ஒரு செட்டு நம்மளுக்கு இந்த 40 85 மட்டும்தான். இப்போ இந்த செட்டை நம்ம இந்த 10 செட்டை, அதாவது இங்கே ஒரு 10 செட்டு, இங்கே ஒரு 10 செட்டு, இதை நம்ம குறைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம ரிசல்ட்லேருந்து நம்ம காமன் படுத்தி தான் குறைக்க முடியும். அப்போ இங்கே நம்ம அந்த நம்பர்ஸை எழுதிக்கலாம். 712 369. இப்போ இதை வந்து நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
1777 இது நம்மளுக்கு வேண்டாம். 8274 வேணாம். 9914 வேணாம். 0497 வேணாம். 8598 இது வேண்டாம். 355 இது வேண்டாம். 0903 இதை நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. 0903 எடுக்கலாம். 8012 இது வேண்டாம். 6 இது வேண்டாம். 1772 வேண்டாம். 1526 வேண்டாம். 04 இது வேண்டாம். 7988 வேணாம். 05 இது வேண்டாம். 6335 இது நம்மளுக்கு தேவைப்படும், எடுத்துக்கலாம். 7582 இது வேண்டாம். 0797 வேண்டாம். 7690 இதை நம்ம எடுத்துக்கலாம். 8962 வேண்டாம். 3370 இது வேண்டாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து எடுத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 5, இந்த இடத்துல நம்மளுக்கு 96ங்கிறப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 7, இந்த இடத்துல நம்மளுக்கு 0. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம 3 செட்டை உருவாக்கலாம் நண்பா. இதில் கிடச்சிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 369லேருந்து கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 69 35 69 37 69 30. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4 செட் எடுக்கலாம் நண்பா. 3 செட்டு. 1 2 3 இந்த மாதிரி நம்ம 3 செட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிறது இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 4 செட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு 712 மட்டும் தான் ரிமைனிங்கில் இருக்குது நண்பா. 712 அது இங்கே எடுத்து எழுதலாம். 712 ஈக்குவல் டு ஆர். 712 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து சிங்கிளில் வந்திருக்கு. 712 சிங்கிளில் வந்திருக்கு. அது இங்கே இருக்குது நண்பா. 712 சிங்கிளில் வந்திருக்கு. அப்போது நம்ம இதை வந்து டபுளில் போடலான்னு நான் நினைக்கிறேன். டபுளில் போட்டாலுமே நம்மளுக்கு ஏற்கனவே டபுள் வந்திருக்கு நண்பா. இங்கே ஒரு டபுள் இருக்குது. அப்போ 712 வந்து ஜாய்ஸில் விட்டுலாம் நண்பா. இன் ஆர் அவுட் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அது நம்மளுக்கு இது வேண்டாம். ஸோ இந்த 4 செட்டை நம்ம இந்த ட்ராவுக்கான செட்டாக எடுத்துக்கலாம் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4D பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 40 85 69 35 69 37 69 30. ஸோ இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய 4 செட் நண்பா. இது வந்து நான் கெஸ்ஸிங் படி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அதிகப்படியாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெய்லியும் கிராண்ட் ட்ராகனுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். மெம்பர்ஸுக்கு வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மெம்பர்ஸுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.